எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஜெபத்தோடு காணப்படுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளியில் உள்ள வந்துருங்க. எல்லாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கை திருப்பிக் கொள்வோம். 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் இங்க இருக்கிற சத்தத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசியுடைய ஆவிக்குரிய தரம், ஆவிக்குரிய வாழ்க்கை முறை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க எப்படி தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அப்படி வாழ்க்கையில் என்னத்தெல்லாம் செய்தாங்க என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நினைப்பு இருக்குன்னு தெரியல, எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? நானும் 21வது நூற்றாண்டில் இருக்கிற நானும் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விசுவாசில போல மாறணும். அல்லேலூயா. நான் இதை எடுத்தது ஒரே வாரத்தில் 1 மணி நேரத்தில் இதை பேசி முடிக்கலான்னு எடுத்தேன். ஆனாலும் அதை என்னால் நிறுத்த முடியலை. அப்படின்னா ஏதோ ஓரலாக பேசிட்டு தான் போக முடியும். அதனால் அதை தியானித்து 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசியுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவங்க ஆண்டவரோடு எப்படி வாழ்ந்தாங்க, தேவ ராஜ்யத்துக்காக எப்படி பிரயோஜனமாய் மாறினாங்க, எப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எப்படி இயேசுக்காக எழும்பி பிரகாசித்தாங்க, இதையெல்லாம் நம்ம தியானித்து அந்த 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசியுடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கை மாறணும் என்பதற்காகத்தான் நிதானமாய் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. அதை எத்தனை பேர் அதை கேட்டு அதன்படி வாழணும் ஆசை இருக்கோ தெரியல. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், உபதேசத்தில் உறுதியான செஞ்சாங்க, தரித்திருந்தாங்க. ஆமாம், அந்யோன்ய ஐக்கியத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தாங்க. அப்பம் விடுதலில் உறுதியான செஞ்சாங்க, தரித்திருந்தாங்க. ஜெபம் பண்ணுவதில் எப்படி இருந்தாங்களாம்? உறுதியாய் தரித்திருந்தாங்க. தேவாலயத்தில் அனுதினம் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தாங்க. மகிழ்ச்சியோடு அவர்கள் என்ன செஞ்சாங்க? காணப்பட்டாங்க. கவனமில்லாத இருதயத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க என்று சொல்லி பார்த்து, அடுத்து கடந்த 3 வாரங்களாக தேவனை துதித்தார்கள் என்கிற தலைப்பில் தியானம் பண்ணி வருகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ யாரை துதிச்சாங்களாம்? ஆமென். அவங்க 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசுடைய வாழ்க்கையில் துதியும் ஜெபமும் ஒன்றரை கலந்திருந்தது. அல்லேலூயா. அதனால தான் லூக்கா எழுதும் பொழுது 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் 52, 53 அதை வாசிக்கும் பொழுது, அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலும் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். நாள்தோறும் இயேசு பரமேறின பின்பு
அந்த ஒலிவ மலை விட்டு இறங்கி எருசலேமுக்கு வந்து மேல் வீட்டில் ஏறினாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க. நாள்தோறும் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? தேவனை துதித்து புகழ்ந்து கொண்டு இருந்தாங்களாம். இதே சம்பவத்தை லூக்கா அப்போஸ்தலர் நடபடியில் எழுதுகிறார். 1:14 வாசித்தீங்கன்னா 1:14 வாசித்தீங்கன்னா இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இது ரெண்டுமே ஒரே சம்பவம் தான். 10 நாட்கள் பரிசுத்தாவை பெறுவதற்காக ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் அனுப்ப போகிற பரிசுத்தாவையை பெறாமல் எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொன்னதுனால இவங்க எல்லாரும் அப்படியே திரும்பி வந்து அங்கே மேல் வீட்டில் ஏறி ஜெபம் பண்ணாங்க. ஆலயத்துக்கு போனாங்க. அங்கே ஆலயத்தில் ஆண்டவரை புகழ்ந்து துதித்தாங்க, ஜெபித்தாங்க. அப்போ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நல்லா துதிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. அல்லேலூயா. ஒரு நாள் அல்ல, அவங்க 10 நாட்கள் ஜெபமும் துதியும் நடந்தது. ஆமென். துதிக்கிற அல்லது ஜெபிக்கிற சபை மூலமாக தான் எழுப்புதல் வரும். அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுலுடைய ஊழியத்துடைய ஆரம்பமே துதியினால தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அதில் 1-2 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. கவனிங்க, அவங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற போது அதற்காகவே உபவாசித்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்தியோக்கியா சபையில் இருந்த பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக என்ன செய்யுங்க, பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். கவனிங்க, நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம், அவர்கள் ஆண்டவரை துதித்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இங்கே பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் திருவரம் பற்றுகிறார். நான் அழைத்த ஊழியத்துக்காக பர்னபாவையும் சவுலையும் என்ன செய்யுங்க, பிரித்து விடுங்க. அதனால் நாம் எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அதே போல் ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் செயல்படுவார். ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜனங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை ஆராதிக்கணும். இங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, இங்கே மட்டும் வந்து ஆராதிப்பதல்ல, நம்ம இருக்கிற இடத்துல போகிற இடத்துல நம்ம தனி ஜெபங்களில் ஆராதனைக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் துதி ஆராதனை இல்லை. ஜெபம் கூட பண்ணிடுறாங்க, ஆனால் துதிக்கிற அனுபவம் குறைவு. ஆண்டவரை ஆராதிப்பது குறைவு, ஆண்டவரை பாடுவது குறைவு, ஆவியில் நிறைந்து துதிப்பது குறைவாக இருக்கு. அதனால 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசிகள் அவங்க துதிச்சதுனால ஒரு பெரிய எழுப்புதலை கண்டாங்க. அல்லேலூயா. கடமைக்காக அவர்கள் பாடலை,
கடமைக்காக அவர் துதிக்கலை, அல்லது யாரோ எழுதின எனக்கு பிடித்த பாடல் அந்த பாடலுக்காக பாடலை. ஆனால் உண்மையிலே ஆண்டவரை உயர்த்தினாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க, ஆண்டவரை பாடினாங்க, ஆண்டவரை துதிச்சாங்க. ஆவியானவர் பலமாக இறங்கி கிரியை செய்தார். இதைத்தான் நான் முதலாவது பார்த்தோம். 1ஆம் நூற்றாண்டு விசுவாசி துதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொல்லி. ரெண்டாவது பார்த்தோம் துதினா எவரைய பதம், எவரைய வார்த்தை. துதி என்கிற அந்த வார்த்தைக்கு எவரைய வார்த்தையில் அர்த்தங்களை பார்த்தோம். 8 விதமான அர்த்தங்களை பார்த்தோம். ஒரே மாடலில் துதிக்கலை. அல்லேலூயா. ஆமாம், ஒரே விதத்தில் அவங்க ஆண்டவர் துதிக்கலை. சமயத்துக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. ஆமாம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் பொழுது நம்ம ஒரே மாடலை பயன்படுத்துகிறோம். பைபிளில் நான் அந்த எவரைய வார்த்தை 8 வார்த்தைகள் எடுத்தேன். அந்த இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அவங்க சமயத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை துதிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேரை பாட்டு பாட சொன்னால், பாடலை பாட சொன்னால், கல்யாண வீட்டில் பாட சொன்னால் என்ன பாடுறாங்க, பரலோகமே என் சொந்தமே. எங்கே? கல்யாண வீட்டில். அல்லேலூயா. துக்க வீட்டில், செத்த வீட்டில் பாட சொன்னால் குதூகலம் கொண்டாட்டமே. என்ன பாட்டு? செத்த வீட்டில் போய் பாட சொன்னால், மரித்த வீட்டில் பாட சொன்னால் குதூகலம் கொண்டாட்டமே. எங்கே என்ன பாட்டு பாடணும், நம்ம எங்கே இருக்கிறோம், நமக்கு முன்னாடி எப்படியாப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, எதற்காக நம்ம பாடுறோம், அந்த பாடல் எப்படி செயல்படணும், அந்த பாடல் மக்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக மாறணும், ஆண்டவர் நாமத்தை எப்படி உயர்த்தணும் என்பதை தெரியாமையே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு பத்தியா. ஆமாம், யாரோ எழுதின பாட்டு, அந்த பாட்டு எப்போயோ அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, எப்போயோ அவங்களோட அந்த பாட்டு பேசிருச்சு, அதையே கடைசி வரைக்கும் பாடுவாங்க. அல்லேலூயா. துதிக்கு அப்படி அல்ல. சமயத்துக்கு ஏற்ற விதத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கக்கூடாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்க. ஆவியானுடைய கண்ட்ரோலில் விட்டார்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும் ஆராதனை? ஆமாம், அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில். அல்லேலூயா. ஆமாம், ஆராதனை வீரர்களாம் சொல்கிறாங்க, ஆராதனை லீடர்களாம் சொல்கிறாங்க, ஆராதனை சிறந்தவங்களாம். ரால்பு மகோனின் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய மேய்ப்பனின் கோளில் ஆராதனை பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனை இவ்வளோ மகத்துவம் இருக்கா. வேதத்தினுடைய அடிப்படையில் அங்கேருந்து பாடலை தொடங்கணும், ஜனங்களுக்குள்ளேருந்து பாடலை தொடங்கணும். ஜனங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, ஜனங்களை எந்த பாடல் எப்படி கட்டி எழுப்போம் அப்படின்னு அங்கேருந்து தொடங்கினா அவங்களுக்கு எது ரீச் ஆகுதோ அல்லது அவங்களுக்கு எது அவங்களை உற்சாகப்படுத்துகிறோ அவங்கள உருவாக்குதோ அப்படி ஆண்டவரை என்ன செய்யணும், ஆராதிக்கலாம் எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம இப்போ தான் பழகுறோம். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. இப்போ தான் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிருக்கிறோம். வர நாட்களில் வேதாகம அடிப்படையில் ஆமாம் ஆண்டவரை ஆராதிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், ஆராதனை சாதாரண காரியம் அல்ல. ஆமென். அடுத்து நம்ம போன வாரம் பார்த்தோம். ஏன் தேவனை ஆராதிக்கணும், தேவனை ஏன் ஆராதிக்கணும், காரணம் என்ன என்பதை குறித்து போன வாரம் நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம்? ஏன்? ஆமாம், அவரே மெய்யான தேவன், அவர் தான் ஆராதனைக்கு தகுதியுள்ளவர், அவர் ஆதியும் அந்தமானவர்,
அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். அவருக்கு முன்னாடியும் கடவுள் கிடையாது, அவருக்கு பின்னாடி கடவுள் கிடையாது. அல்லேலூயா. அவரே தொடக்கமும் அவரே முடிவுமாயிருக்கிறார். அதற்காகவே ஆண்டவரை ஆராதிக்கணும். அவர் பரிசுத்தமுள்ளவர். அவர் யாரு? பரிசுத்தமுள்ளவர், அசுத்தமில்லாதவர். ஆமென். பரிசுத்தமுள்ள ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அவருடைய வல்லமை அறிந்து ஆராதிக்க. அவர் பெரியவர். ஆமென். அவர் தான் மகாராஜா, பூமிக்கெல்லாம் ராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவன் இயேசுதான். அதை உணர்ந்து ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். நமக்கு முன்னாடி இருக்கிறவர் யார், எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்தோம்னா அதற்குரிய ரியாக்ஷன் வரும். அப்படித்தானே? அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்குரிய அந்த கணம் இருக்கும். ஆமாம். நமக்கு முன்னாடி நிற்கிறவர் யார், நம்மை போற்ற போகிறவர், துதிக்க போகிறவர், மேன்மைப்படுத்த போகிறவர் யார், கணத்தில் வித்தியாசம் இருக்கு. எல்லா கணத்துக்கும் மேன்மையான கணம் இயேசுவுக்கு தான். அதை அறிந்து நம்ம அவரை தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவரை போல தேவன் இல்லை. ஆமா. எல்லா தேவர்களுக்கும் அவர்தான் தேவன். பைபிளில் சொல்ற மகாதேவன். என்ன தேவன்? யாரெல்லாம் பேரை வச்சுக்கிறாங்க மகாதேவன் சொல்லி. நாம் ஆராதிக்கிற தேவன் மகாதேவன். ஆமென். அவர் ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், கோடா கோடி தூதர்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர். ஆமென். அந்த கணத்தை அறிந்து ஆராதித்த ஆராதனை அனல் பறக்கும். ஆராதனை சோர்வு வராது, ஆராதனை அசதி வராது, ஆராதனை வாயை திறக்காம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது. அந்த அறிவு, அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால தான் நிறைய பேர் ஆராதனை தூங்கி விழுவதற்கு காரணம் என்ன? ஆராதனை அசட்டை பண்ணிட்டு ஆராதனை இந்த சபையை சுற்றுவதற்கு காரணம் தெரியுமா? மகாராஜாவை ஆராதிக்கிறேங்கிற உணர்வு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்துச்சு தான், ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ வர வர சபைக்கு இன்னைக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது. அன்னைக்கெல்லாம் இந்த ஓட்டு கட்டணத்தில் பழைய சர்ச்சில் இருக்கும் போதெல்லாம் ஆமாம் 9:30 சரியாக ஆராதனை தொடங்கி முதல் பாடு பஸ் வரும். ஐயோ ஒரு பாடல் பாடிட்டாங்க ஓடி வருவாங்க. எதை விட்டேன்? பஸ்ஸை விட்டு ஓடி வந்து ஆராதிக்கிடுவாங்க. இப்போ வரும்போதெல்லாம் தீனி வாங்கி சாப்பிட்டுட்டு மூட்டை கட்டி தான் உள்ளே வருது. ஆண்டவரை ஆராதிக்கிற வருகிற ஜனங்களுக்கு அந்த 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 கௌரவம் தெரியல. ஆராதனைன்னா என்னன்னு தெரியல. ஆராதிக்கிற சமயத்தில் போய் அந்த தின்பண்டங்களை வாங்குறதுன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஆராதனுடைய அந்த மகிமை புரியலை. ஆராதிக்கும் போது சபைக்குள்ள வச்சுக்கிட்டு வாய் அசைப்பட்டு இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆராதனை வீரர் சொன்னார். ஒரு ஆராதனை வீரர் அவர் ஆராதிக்கும் போது வீடியோ எடுத்தாங்களாம், போட்டோ எடுத்தாங்களாம். அவர் கோவம் வந்துச்சான். அவர் சொன்னாராம், நானும் என் மனைவியும் தனி அறையில் இருக்கும்போது எவளையாவது போட்டோ எடுக்க விடுவானா? என்ன சொன்னாராம்? நானும் என்னுடைய மனைவியும் தனி அறையில் இருக்கும்போது யாராவது வந்து போட்டோ எடுப்ப விடுவாங்களா? நானும் என்னுடைய ஆண்டவரும் மணவாளனும் மணவாட்டி உறவாடுகிற இடம்தான் ஆராதனை வேலை. போட்டோ எடுக்க கூட என்ன செய்ய மாட்டாங்களாம், அனுமதிக்க மாட்டாங்களாம். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆராதனை அசட்டை பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? எங்களை ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஊரை சுத்தணும், பாடக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது, கை தட்டக்கூடாது. ஆமாம். ஆண்டவரை கம்பீரிக்கக்கூடாது, சோத்திரம் பண்ணக்கூடாது. அப்படியே தூங்கி விடணும். ஒருத்தர் ஆராதனை இன்னொரு அர்த்தருக்கு ஒரு டீம் ஆராதிச்சா இன்னொரு டீமுக்கு ஆராதனை வராது. அல்லேலூயா.
என்ன என்ன தெரியல, என்னன்னு தெரியல. யாரை ஆராதிக்கிறா? மனுஷரை ஆராதிக்கிறீங்களா, தேவனை ஆராதிக்கிறீங்களா? ஆனால் சிலர் இருக்கிறாங்க, எல்லா ஆராலும் இன்வால்வ் பண்ணிடுவாங்க. அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க இன்வால்வ், அவங்களுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மனுஷரை அசட்டை பண்ணுகிற நினைக்கிறீங்க, மனுஷரை அல்ல தேவனை அசட்டை பண்றீங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை நம்முடைய இருதயம் இணையணும். 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசில அந்த நிலையில் இருந்தாங்க. அதனால தான் 47 நம்ம வாசிக்கிறோம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. சபை வளர்ச்சிக்கு ஆராதனை முக்கியம். ஏன்னா ஆண்டவர் துதியின் நடுவில் வாசம் பண்ணுகிறவராம். மூலப்பாசல் இப்படி சொல்லி இருக்குது, அதாவது துதியை சிங்காசனமாய் மாற்றி அதில் வீட்டு இருக்கிறவர் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா. நம்ம போடுகிற ஸ்தோத்திரம்லாம் ஒரு செங்கல் மாதிரி கட்டி 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 ஒரு சிங்காசனமாக மாற்றி அதில் உட்கார்ந்துருவாரா யாரு? ரொம்ப ஆராதனை நம்ம அசட்டை பண்ணுறோம், ஆராதனை அலட்சியம் பண்ணுறோம். அவங்க பாடுறாங்க, இவங்க பாடுறாங்க, அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க. கடமைக்கு அதற்கு யாருமே ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. எல்லாருமே சேர்ந்து செயல்படும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எந்த சபையிலோட ஆராதனை நீங்கள் காப்பி அடிக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லா சபைகளும் ஆராதனை ஒரு பாரம்பரியமாக மாறிப்போச்சு, பாரம்பரியமாக மாறிப்போச்சு. அவங்க ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க, அந்த ஒழுங்கின்படி பாரம்பரியமாக மாறிப்போச்சு. ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிற சபைகள் கைவிட்டு எண்ணேறலாம், விரல் விட்டு என்ன செஞ்சிடலாம், எண்ணேறலாம். இன்றைக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆராதனையை போது ஆண்டவர் ஏமாந்து போகிறார். அல்லேலூயா. எனக்கு என் ஜனங்கள் வாரத்தில் ஒரு முறை கூடி ஆராதிப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்தால் அவருக்கு ஏமாற்றம் தான். சிலர் வாயத்தரம் துதிக்க மாட்டேங்குது, ஆராதிக்க மாட்டேங்குது, நல்லா பாட மாட்டேங்குது, துதிக்க மாட்டேங்கிறது, லேட்டாக வருது. அல்லேலூயா. சத்தத்தை வைத்து வச்சு சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இப்போ கலெக்டர் வந்துட்டாருன்னு வச்சுக்கிறீங்களா, 9:30 கலெக்டர் வந்துட்டாரு. இப்போ தான் தண்ணி வருது பைப்பில். கலெக்டர் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு வார கலெக்டர். இப்போ தான் தண்ணி வந்திருக்கு, ஆனால் தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டேன், ஆராதனைக்கு வாரம் சொல்ல முடியுமா? அவர் இருப்பாரா? நீ தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். அவர் இருப்பாரா? போயிடுவார். ஆனால் கலெக்டருக்கு அவர் 9:30 வந்தாங்கன்னா 8 மணிக்கு போய் காத்திருக்கோம், கையில் ஒரு பேப்பரோட. அவர் வாங்கி பார்க்குறாரோ பார்க்கலையோ அதுக்காக காத்து. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு 9:30னா இங்கே சரியான நேரத்துக்கு வரணும். ஹலோ, 9:30க்கு வந்தவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ துதி மிகவும் அவசியம். சரி, தொடர்ந்து துதிப்பதற்கு அதுக்குரிய தகுதி வேணும். எல்லாரும் துதிக்கணும், ஆனால் அந்த துதியை ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா அதற்குரிய தகுதி வேணும். என்ன வேணும்? தகுதி. ஒரு வசனத்தை வாசித்து துதிக்க தகுதி யார் துதிக்க வேண்டும் என்கிற தலைப்பில் சுருக்கமாக தியானம். துதிப்பதற்கு இருக்க வேண்டிய தகுதி யாரெல்லாம் எப்படிலாம்
துதிக்கணும் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்க. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனம். 1 நாளாகமம் 16:29. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 96:9. இந்த 3 வசனத்திலையும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்னா, பரிசுத்த அலங்காரத்துடன் சேர்ந்து கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையாரெல்லாம் விழிப்பா இருக்கையில ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எப்படியும் வாழ்ந்துட்டு பாலியத்துக்குரிய வாலிபத்துக்குரிய எல்லா இச்சையிலையும் மண்டையில் நிரப்பிட்டு அசுத்தமானதெல்லாம் நிரப்பிட்டு வாலியத்துக்குரிய எல்லா சேட்டையிலும் செஞ்சுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து அழகாக பாடுனா, எனக்கெல்லாம் பாட்டுக்கு பாட தெரியாது. நான் ஒத்துக்கிருவேன், சில ஒத்துக்கிருவே மாட்டாங்க. பாட தெரியாட்டா நான் நல்லா பாடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பாட்டு தெரியாது, ஏதோ ஓரளவு உங்களோட சேர்ந்து பாடலாம். ஆனால் நல்லா பாடுறாங்க. ஆனால் இன்னும் பாலியத்துக்குரிய இச்சையில் என்ன செய்யலை, விடலை. அதில் சிக்கி இருக்கிறாங்க. பாலியத்துக்குரிய இச்சையில் விட்டு ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுடன் சேர்ந்து நீதியும் என்னது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பரிசுத்த அவசியம், சுத்த இருதயம் அவசியம். ஒரு அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பரிசுத்தம், சுத்த இருதயம் இல்லைன்னா நம்ம நேரம் இல்லை எல்லாத்தையும் சொல்வதற்கு. பிசாசுக்கு வாசலை திறந்துருவோம். சரி வர்ற வாழ்க்கை இல்லாமல் நம்ம ஆராதிக்க, அது இங்கே மட்டும் இல்லை, மேடையில் மட்டும் நான் சொல்லலை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சுத்த இருதயத்தில் வச்சுக்கிறங்க. அங்கே ஆண்டவரை பாடுனா குஷ்டரோகி கையில் இருக்கிற ஆப்பிள் பழத்தை போலத்தான். ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அதற்கு பதிலாக மேப்படியாக வருவான். அவனுக்கு சீல் வடிஞ்சாத்தானே, அசுத்தமாக இருந்தாத்தானே, அவனுக்கு பிடிச்சதே சாக்கடலாம். யாருக்கு? சாத்தானுக்கு பிடிச்சது என்னது? ஆமாம், பாருங்களேன். அவங்க ஆராதிக்கிறான். எப்படி ஆராதிக்கிறான்? எப்படி ஆராதிக்கிறாங்க? அங்கெல்லாம் ஒழுங்கெல்லாம் இப்படித்தான் ஆராதிக்கலாம் கிடையாது, முன்ன அங்கே வெளியே. ஆனால் இங்கே ஆராதிக்கணும். பரிசுத்தம், சுத்த இருதயம் வேணும். நாங்கள்லாம் பிரசங்க பீடத்துக்கு வாரதுக்கு முன்னாடி எங்களை ஆராய்ந்து பார்க்காம இங்கே வாரது கிடையாது. யார் மேலே கசப்பு இருந்தால் மனதார அவங்கள மன்னித்துட்டு தான். எங்களுக்கு விரோதமாக பேசினாலும் கூட, அவங்க எங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வாரோம். சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவரை திறந்த மனசோடு என் நிலை இதுதான் ஆண்டவரே அப்படி சொல்லி
ஒப்பு கொடுத்த வாரம் நிறைய பேர் துணிகரமாக இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிறாங்க. தேவ பயமே இல்லை. காலையில் வரைக்கும் மனைவி நை நைன்னு அடிப்பாங்க. இங்கே வந்து நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. எங்க வீட்டில் டிஷிம் டிஷிம் நடக்கும். எங்க கெட்ட வார்த்தை வாயில், கணவனுக்கு மனைவிக்கு சண்டை. எங்கே வந்து என்னது பாடல். அவங்களுக்கு கண்டாவே பிடிக்காது, பேச மாட்டா, விலைக்கு போயிடுவாங்க. இங்கே வந்து நல்லா பாடுவாங்க. ஆனால் சொல்ல, காண்கிற சகோதரனை நேசிக்காத நீ காணாத தேவன் நீ எப்படி என்ன நேசிப்ப? நம்மளாம் தகுதி ஆராதிச்சா எழுப்புதல் வந்துடும். சத்தத்தை வைத்து ஒரு அல்லில சொல்லுங்க. ஒன்று பரிசுத்தம், அடுத்து சுத்த இருதயம். அடுத்து வாசிங்கள யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23, 24. யோவான் எழுதின சுவிசேஷம். என்னது? அப்போ தொழுது கொள்ளுது, உண்மையாக தொழுது கொள்றவரும் இருக்காங்க, உண்மை இல்லாமல் தொழுது கொள்ளும் இருக்காங்க. அப்படித்தானே? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது உண்மையாய் தொழுது கொள்ள நினைச்சா, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவளா இருக்கணுமா? எப்படி உண்மையாய் தொழுது கொள்ளு எப்படி இருக்கணுமா? இப்படிப்பட்டவளா இருக்கணும். எப்படிப்பட்டவர்கள்? உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமா? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கவனிங்களேன், இது யாரோடு ஆண்டவர் பேசுகிறாருன்னா, ஆராதனை பற்றி யாரோடு பேசுகிறாருன்னா, சமாரியா ஸ்திரீ. யாரு? சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, சத்தமாக யாரோடு பேசுகிறாரு? இந்த அம்மா வந்து ஆராதனை பற்றி பேசுது. எந்த அம்மா? சமாரியா ஸ்திரீ வந்து சொல்கிறாங்க, எங்கள் பிதாக்கள் எல்லாம் அந்த மலையில தொழுது கொள்வாங்க. எங்கள் பிதாக்கள் எங்கே தொழுது கொள்வாங்க? மலையில் தொழுது கொள்வாங்க. நீங்கள் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் சொல்கிறீங்களே. அப்படி சொன்ன அந்த மகள்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறார், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? நான் இதை வாசிக்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு இதுவரைக்கும் எந்த குற்றபோதமே இல்லை. எந்த குற்றபோதமே இல்லை, குற்றபோதம் இல்லை. இந்த அம்மாவுக்கு இப்போ போனது 5, இருக்கிறது 1, 6. 5 புருஷன் இல்லை, இப்போ இருக்கிற ஆளும் புருஷன் இல்லை. 6 வச்சுக்கிட்டு 6மே புருஷன் இல்லை, எல்லாம் சைடு தான். இந்த சைடை வச்சுக்கிட்டு ஆராதனை பேசுது. ஆறு புருஷன் சொந்த புருஷன் கிடையாது, 6ம் வந்துட்டு போறது. இது பேசுறேன்னு எங்கள் பிதாக்கள் அந்த மலையில் யாக்கோபை பற்றி பேசுது, முற்பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து பேசுது. எங்கள் பிதாக்களை எங்கே தொழுது கொள்வாங்க? மலையில் தொழுது கொள்வார்கள் என்று ஆராதனை பேசுது. அப்போ நான் நினச்சேன், எப்படியும் வாழ்ந்துட்டு ஆராதனையும் பண்ணலாம். பண்ணுறாங்க. எப்படி வாழ்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் கூட என்ன இல்லை, அந்த குற்ற உணர்வே இந்த அம்மாவுக்கு இல்லை. குற்ற உணர்வே இல்லை. இப்படி இருக்காம
நம்ம ஆராதிக்க தகுதி இல்லாமல் இருக்காம அந்த எண்ணமே என்ன செய்ய மாட்டேங்குது. துணிகரம் துணிகரம் கொஞ்சம் கூட என்ன இல்லை, பயம், தேவ பயம். பாடுறவன் துதிக்கிறவன் ஆராதனை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா? உண்மை இல்லையே, ஆவி இல்லையே, உண்மை வாழ்க்கையில் உண்மை இல்லையே, ஆவி இல்லையே, இதை ஏற்றுக்கொள்வாரா என்கிற பயமே இல்லாமல் போயிடுச்சு. ஆராதனை பற்றி பேசுது. அந்த அம்மாவுக்கு தான் சொன்னார், அம்மா சரிதான் சரிதான், ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களை இப்படியாப்பட்டவளா இருக்கணும் பிதா விரும்புகிறார். இப்படியாப்பட்டவளா இருக்கணுமா? எப்படியாப்பட்டவ? பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி தொழுது கொள்ளணுமா? உண்மையா இருக்கணும். நமக்கு நாமளே உண்மையா இருக்கணும். யாருக்கு உண்மையாக வாழணும் அவசியம் இல்லை. நானும் என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாருக்கும் உண்மையாக இருந்துடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கை எனக்கும் ஆண்டவர் சரியான ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா, நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன்னா, எனக்கு நானே நான் உண்மையாக இருந்தேன்னா நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன். ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருந்தேன்னா எல்லா மக்களுக்கும் உண்மையாக இருப்பேன். இயேசுவின் நாமத்தில். ஹலோ ஹலோ, எப்படியும் பாடலாம், அது ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். 2 புருஷனை வச்சுக்கிட்டு பாடலாம், 3 புருஷனை வச்சுக்கிட்டு பாடலாம், 6 புருஷனை வச்சுட்டு பாடலாம். எங்கே போகாத. அப்படியாப்பட்ட கூட்டத்திலேருந்து அந்த ஆவிதான் எல்லாருக்கும் கிரியை செய்யும். எனக்குள்ள இருக்க ஆவிதான் என்ன செய்யும்? வெளிப்படும். என்ன ஆவியில் இருக்காங்களோ அந்த ஆவிதான் வெளிப்படும். நான் கசப்பாக இருந்து ஆராதித்தா கசப்பு வெளிப்படும். நான் எரிச்சலாக இருந்து ஆராதித்தா எரிச்சல் வெளிப்படும். நான் அசுத்தமாக இருந்து ஆராதித்தா அசுத்தம் வெளிப்படும். நான் பரிசுத்தமாக இருந்து உண்மையாக இருந்து ஆவியிலிருந்து ஆராதிச்சா அதுதான் வெளிப்படும். எத்தனை பேர் எல்லாரோடு சமாதானமாக இருக்கியா? எத்தனை பேர் எல்லாரோடு சமாதானம் இருக்கு? அவங்க மட்டும் கையை வைத்து வராள் இல்லை சொல்லுங்க. இன்னமும் யாரும் பாடவோ துதிக்கக்கூடாது, இது சரியாக வரைக்கும். என்ன பேசுகிறியா? நான் சொன்ன பிறகு இன்னொரு முறை சொல்கிறேன், இன்னொரு முறை சொல்லிக்கிறேன். யார் மேலே எனக்கு கசப்பில்லை, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். அப்போ நம்ம பாட்டு பாட லாய்க்கில்லை, துதிக்க லாய்க்கில்லை. பாருங்கள், யார் மேலே கசப்பாக இருக்கு, அவங்கள மன்னிக்காமல் நீங்கள் பாட்டு பாடு ஸ்தோத்திரமான இந்த கூரைக்கு மேலே போகாது. என்னை கண்ட மாதிரி திட்டுவாங்க, அவங்களோடு போய் உட்காந்து கை கொடுத்து அவங்களோட சாப்பிட்டு வருவேன் நான். ஏன் என் ரூம்லேயே அவங்கள மன்னிச்சிட்டேனா? பிதாவை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏன் நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வரல? நம்ம பாஸ்டர் தான், நம்ம பிராஞ்சி பாஸ்டர், உங்களால் தான் போகல அப்படின்னு சொன்னார். ஏன் என்னால்? ஒரு முறை உங்களை ஒரு மாதிரியை பேசினால்தான் அது இருந்தாங்கல்ல, உங்களை பேசினாங்கல்ல, அதில் நான் அதுக்கு உடன்படலை. அப்புறம் தான் அவங்களுக்கு என் மேலே கசப்பு, அவங்க மேலே எனக்கு கசப்பு, அதனால நான் போகலைன்னு சொன்னார். நீங்கள் அங்கே போகிறேன்னு சொல்கிறார். நான் மன்னிச்சிட்டப்பா, என்னத்தானே பேசினாங்க, நானே மன்னிச்சிட்டேன், நீங்கள் ஏன் மன்னிக்கலை? சும்மா இல்லை தங்கச்சே, ஆண்டவரை ஆராதிப்பதுன்னா சும்மா இல்லை, சும்மா இல்லை. பவுல்கிட்ட கேட்ட சொல்வார், 12:1 வாசித்தான். ரோமர்
இதெல்லாம் மனப்பாடமாக தெரியணும், எடுக்காம மனப்பாடம். அப்படி இருக்க சகோதரரே, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு இதுவே நீங்கள் செய்யத்தக்க எதுவா புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, வாயை திறந்து. நம்ம ஆராதனை அங்கீகரிக்கணும்னா நம்ம ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ளணும். உண்மை இருக்கு, பண விஷயத்தில் உண்மை இருக்கணும், வாக்கு கொடுப்பதில் உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், எல்லாவற்றிலும் உண்மை இருக்கணும். உண்மை இல்லாமல் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ கத்தாவே நீ நல்லவர் பட நல்லவரும் கில்லவர் உன்கிட்ட உண்மை இல்லை, என்னை வந்து நல்லவர் சொல், நான் நல்லவர் அப்படின்னு அவர் சொல்லுவார். எத்தனை பேருக்கு இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த பிரசங்கெலாம்? இன்ட்ரெஸ்டாக இருக்காது, இடிக்கும் குத்தும். யாரும் சொல்லிலாம் கொடுக்கலப்பா, நான் பேசுகிறேன், கீழ்ப்படிஞ்சா நல்லது. எல்லாரும் பார்த்து பக்கத்து பார்த்து சிரிங்க பார்ப்போம். அடுத்த வாரம் இடத்தை மாற்ற போகிறேன். பிரிவினை உண்டாக்க வந்தேன் அப்படின்னு இயேசு வச்சனாரு. உங்களுக்கு பிரிவினை உண்டாக்க போகிறேன். நீங்கள் சிரிக்கிறவரோடு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் தள்ளி உங்களை முறைக்கிறவரோடு போய் உட்காந்து பாருங்களேன், அப்போ சிரிப்பு வரணும். உங்களை முன்ன விட்டு பின்ன பேசுகிறாங்களே அவங்கள போட்டு அவங்களுக்கு போய் கை கொடுங்களேன், அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு புத்தம் கொடுங்களேன். அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. குழுவாக இருந்துட்டு இவங்களை பிடிக்காது, இவங்களை எங்களுக்கு பிடிக்காது, அவங்கள எங்களுக்கு பிடிக்காது, நீ பாடுற பாட்டும் பிடிக்காது, நீ பண்ணுற சோத்திரம் பிடிக்காது, நீ போடுற அல்லேலுயாம் பிடிக்காது, நீ போடுற டான்ஸும் பிடிக்காது. ஏன் உனக்குல என்ன இருக்க? இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. எவ்வளோ சரக்கு வச்சாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, அது அந்த ஆண்டவரே. இந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும். நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எனக்கு மன்னிக்காத ஆளே இல்லை. நான் மன்னிக்காத ஆளை யார் மேலே எனக்கு கசப்பு இல்லை. அப்பப்போ எனக்கு வரும் கசப்பு, கோபம் வரும், எனக்கு வர மனுஷனாக இருந்தால் வரும். ஆனால் உடனே நான் ஆண்டவர்கிட்ட தனி ஜெபத்தில் சூரியன் அஸ்தமிப்பிற்கும்பாக தூக்கத்துக்கு போகிற முன்னாடி அவங்கள மன்னிச்சுட்டு தான் படுக்கிறத. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை குறித்து 1000 பேசினாலும் ஆண்டவரை அவளை மனதார நான் மன்னிக்கிறேன், அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு தான். எனக்கு பகையே கிடையாது. ஒரே ஒரு பகையாளி பிசாசு தான். எனக்கு எதிரி யார் தெரியுமா? உங்கள் எதிராளியாகிய பிசாசு ஆனவன், அவன் தான் எனக்கு எதிரி. உங்களுக்கு யார் எதிரி? எதிரி இன்றைக்கி முடிஞ்சு போன உடனே இதுவரைக்கும் உங்களோடு பேசாத ஆளுக்கு நீங்களே போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து கட்டி அணைச்சி முத்தமிட்டு நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஆளே இல்லையா? இருக்கா? ஹலோ, எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியாது? பிதா விரும்புகிற ஆராதனை அழகா சொல்றாரு. அதில் 22, 24 சொல்றாரு. 2 உண்மையா
ஒரு 2 மைக்கு கொடுத்துருங்க. யார் முந்தி எடுக்கிறாங்களோ வாசிக்கட்டும். வாசிக்கிறவங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்போ பிதா எப்படியாப்பட்டவளாக இருக்க விரும்புகிற? ஆவியோடும் தொழுகை என்ற அவளை அதுக்குள்ள என்ன அடங்கியிருக்கு? ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற எல்லாமே என்ன இருக்கு? அல்லேலூயா. அதை முழங்கால் படியிடுவது, சாஷ்டாங்கமாக விழுவது, முகங்கொப்புற விழுவது, ஆமாம், எல்லாமே இந்த தொழுகைக்குள்ள என்ன செஞ்சுருக்கு? அடங்கி இருக்கு. ஒரு அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு 1 பரிசுத்தம், 2 சுத்த இருதயம், 3 ஆவியோடும். சீக்கிரமாக முடிச்சிருவோம், நேரம் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 116:13. 116:13 சங்கீதம் 116 தேடுறீங்களா? ரட்சிப்பின் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வேன்? இப்போ சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறாரு, நான் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறேன், ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன். நான் போகும்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த பாத்திரம் என்ன பாத்திரம் தெரியுமா? ரட்சிப்பின் பாத்திரம். என்ன பாத்திரம்? சத்தமாக சொல்லுங்க. நான் சும்மா போகலை. நான் சும்மா போனேன்னா நான் என் தொழுகையை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறேன். என்ன பாத்திரம்? அதுதான் நான் ரட்சிப்பின் பாத்திரம். அப்படின்னா ரட்சிக்கப்படாத யாருடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. அடுத்து இப்படி சொன்னா, ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாத யாருடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நிச்சயம் இருக்கு? எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா அர்த்தம் என்ன? அதுதான் ரட்சிக்கப்பட்டேன்னா பரிசுத்தம், சுத்த இருதயம், ஆவியோடும் உண்மையோடு வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் என்னது? ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாமல் அல்லது ரட்சிக்கப்படாமல் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து போகாமல் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. இதே தாவீது தான் முன்னாடி சொல்கிறார். வர்ற சங்கீதம் 51வது சங்கீதம் 12 வாசிங்களேன், 15 வரைக்கும். ஒருத்தர் உன் ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கும்படி செய்து அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழியை உபதேசித்து பாவிகள் உன்னிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு நீங்கள் ஆக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடு. 15 வரைக்கும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை என்ன செய்யும்? அறிவிக்கும். போதும். கவனிங்க. இப்போ தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏற்கனவே அவர் ரட்சிக்கப்பட்டார், ரட்சிப்பின் நிச்சயம் இருந்து என் பாவத்தை கர்த்தர் மன்னித்துட்டார் என்கிற நிச்சயம் இருந்த தாவீது பாவத்தில் விழுந்துட்டார். விபச்சாரத்தில் என்ன செய்யிட்டாரு? விழுந்துட்டார். இன்னொருத்தருடைய மனைவியை தன்னுடைய மனைவி என்ன செய்தார்? சேர்த்து கொண்டார், கொலையும் செஞ்சிட்டார். அதனால அவர் ரட்சிப்பை இழந்துட்டார். இப்போ ஜெபம் பண்றார்,
ஏன்னா இப்போ ஆண்டவரை ஆராதிக்க முடியல. யாரால? தாவீதால் என்ன செய்ய முடியல? ஆண்டவரை ஆராதிக்க முடியல. அவர் செய்த பாவம் சொல்றார், அதிலே வாசி, என் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறதே என்று சொல்றார். இப்போ பாவம் தான் முன்னாடி வருது. ஆண்டவரை பாட முடியல, துதிக்க முடியல. எத்தனை பாடலில் பாடினோம், பாடலில் ஆராதிச்சவங்க, நல்லா ஆராதிக்கிற தேறின ஆள், இப்போ அவரால் என்ன செய்ய முடியல? பாட முடியல, துதிக்க முடியல. அதனால என் வாய் உதட திறந்தெல்லாம் என்னை ரட்சியும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், அப்பொழுது நான் உங்களுடைய புகழை அறிவிப்பேன்னு சொல்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பின்மாற்றக்காரங்களால் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. யாரால? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவத்தில் விழுந்து ஆண்டவரை விட்டு விலகி போன யாராலும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அப்படி ஆராதிச்சாலும் அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படாது. நீ வேணா தாவீதை போல மன்றாடலாம், ஜெபிக்கலாம், என்னை மன்னிங்க ஆண்டவரை, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை, என்னை சரியான நிலைக்கு கொண்டு வாங்க ஆண்டவர், என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கலாம் ஒழிய அவரை ஆராதிக்க உனக்கு தகுதி இல்லை. ஆராதிக்கணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரட்சிப்பு நிச்சயம் இருக்கணும், பின்வாங்கி போகக்கூடாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துட்டு நான் வாரேன் சொல்றார். இப்போ சொல்கிறேன், என் கையில் என்ன பாத்திரம் இருக்கு? ரட்சிப்பின் பாத்திரம் இருக்கு. அப்படின்னா ரட்சிப்பின் நிச்சயம் யாருக்கு இருக்கு? இந்த சங்கீதக்காரனுக்கு இருக்கு. ஒரு அல்லேலூயா. புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விட்டா போதும்டா என் ஆத்மாவுன்னு சொல்லுங்களா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடிச்சார். என்ன தலைப்பில் இப்போ தியானம் பண்ணுறோம்? ஆண்டவரை துதிப்பதற்கு இருக்க வேண்டிய தகுதி. யார் ஆண்டவரை துதிக்கணும்? சரி, ரட்சிப்பின் நிச்சயம் வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்ளணும், பின்வாங்கி போகக்கூடாது. அடுத்து இன்னொரு வசனத்தை 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, அதான் பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பில் தேறினவன், அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ, சத்தமா சொல்லுங்க. இன்னொன்னு சேர்த்து வாசிக்கிறோம். இப்போ என்னோடு சேர்ந்து பாடணும். என்ன பாடணும்? அழகானவர், அருமையானவர், இனிமையான. நான் பாரு, அழகானவர், அருமையான, இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அப்போ என்னோட ஒரு மணி ஆகலை. இப்போ பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, இம்மானுவேலே. சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, என்னுடையவர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகான, அருமையான, இனிமையானவர் இயேசு. அழகான, அருமையான, இனிமையானவர்.
மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்திய என்னை மீட்டா. கல்வாரி மேட்டில் நேசரத்தம் சிந்திய என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசுரா. சொல்லுங்க வாயை திறந்து. இயேசு ராஜா என்னுடையவர், ஓ என்னுடையவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். இயேசு அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அப்படியே ஒப்பு கொடுத்தோம்னு பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் ஆராதிப்பதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நான் குறைவுள்ளவனாய் காணப்படுகிறேன். நாங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்தும். நீங்கள் ஒரு சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன். நீங்க பரிசுத்த, பாவத்தை காணாத சுத்த கண்ணர். உம்மை ஆராதிக்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ளட்டும். ரட்சிப்பு நிச்சயத்தோடு உம்மை ஆராதிக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து கேட்ட வடமாய் இசைகளை நேர்த்தியாய் வாசிக்க, பாடல்களை ஆண்டவர் ஒழுங்காய் பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கு இருப்பதாம். ஆராதனையில் நீங்கள் அசைவாடுகிறவர், ஆராதனையில் நீங்கள் வாசம் பண்ணுகிறவர், ஆராதனை இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவர். இயேசுவே, எனக்கு தெரிந்ததை இவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதை கடைப்பிடிக்க கர்த்தர் கிருபைதான். தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது 2 நாளாகமும் 5வது அதிகாரம் 12 to 14 வரை. அதுதான் வாசி. ஏன் எதை வாசிக்கிறிய? 2 நாளாகமும் 5வது அதிகாரம் 12. ஒரு அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி. இதை ஒரு அரை மணி நேரம் பேசினா தான் உங்களுக்கு புரியும். அதனால் ஒரு சில நிமிடத்தில் வாசித்து சொல்லிவிட்டு ஜெபம் பண்ண போகிறோம்.
அடுத்து ஆராதிக்க தகுதி. இதில் சாமுவேலில் வாசிக்க தேறினவன். 2 நாளாமத்தில் பாடகரை நிறுத்தினான். சொல்லுங்க, வாசிப்பதில் தேறினவன், பாடகரை நிறுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிப்பதில் தேறினவன். அது நிறைய வசனங்கள் இருக்கு, எடுப்பதற்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. இது என்னது? சரி சரி, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆராதனை என்பது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா நல்ல வாசிப்பதில், இசை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றவங்களும் இருக்கணும். நல்ல பாடகர் பாடக்கூடியவர்கள் இருக்கணும். இது இது எங்கன்னு கேட்டிங்கன்னா, இது தேவாலயத்தில் கொயராக இருக்க ஆகத்தில் பாடல் குழுவினர். பாடல் குழுவினர்லேயே எல்லாரையும் தாவீது ஏற்படுத்தலை, எல்லாரையும் ஏற்படுத்தலை. இசை வாசிப்பதற்கும் எல்லாரையும் ஏற்படுத்தலை. எப்படி ஏற்படுத்தா? இசை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றவங்களை தேர்ந்தெடுத்தான். பாடகர்லேயே நல்ல பாடக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்தான். தனி ஜபம்னா, தனியாக ஆராதிச்சுன்னா, நீங்கள் கழுத கத்துன மாதிரி கத்துனாலும், யானை கத்துன மாதிரி கத்துனாலும், எலி கத்துன மாதிரி கத்துனாலும், டம் டம்னு அடித்தாலும் பிரச்சனையே இல்லை. அது கூட அப்படி நான் சொல்லிடக்கூடாது, தப்பு. அதை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். தனியாய் பாடும்போது ராகமாய் பாடணும். தனியாய் இசை வாசிக்கும்போது நல்ல இசை வாசிக்கணும். நான் முன்னாடி சொல்லதை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் குரல் இல்லை, பற்றிலா எல்லாருக்கும் என்ன இல்லை, குரல் இல்லை. அப்போ அந்த குரலையை வச்சு தனி ஜபங்களில் எனக்கு ஒரு குரல், உங்களுக்கு ஒரு குரல், எல்லாருக்கும் ராகமாக பாடக்கூடிய அந்த கிருபை இல்லை. அது தனிச்சபங்களும் முடிந்த அளவு ஆண்டவரை நேர்த்தியாக இசைகளை வாசித்து பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆனால் ஒரு ஆராதனை தலைவராக இருக்கிறவங்க, ஆராதனை லீடராக இருக்கிறவங்க, ஆலயத்தில் நின்று தேவ ஜனங்களை ஆராதனைக்குள்ள நடத்துகிறவங்களுக்கு அவங்க இசை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றவளாக இருக்கணும். அல்லேலூயா. பாடகர் எப்படி இருக்கணும்? இப்போ சதீஷ் வந்து அடித்தார், என்னால் பாட முடியல, எனக்கு அரைகுறை. அவர் அடித்து ஏன் இதெல்லாம் என்ன இறக்கமாக இருக்கும். நான் 4ல் பாடினா அவர் 6ல் போடுறாரு. அவர் என்ன ஆகலை, தேர்ச்சி. அப்போ ஆராதனை குழம்புது. ஆராதனை செய்து பாடலை நான் யோசிக்கிறேன், இவருக்கு தோதா பாட்டை எடுக்கணுமே. ஒரு பாட்டை எடுத்தேன், அது எடுத்தால் வரமாட்டேங்குது. ஏன்னா அவர் அதுக்கு வரமாட்டேங்கிற, அவருக்கு அந்த அவர் இன்னும் பழகலை. அவரை சுற்றி சொல்லிலாம் குறை இல்லை, ஏதோ ஒப்புத்துறது தான். ஆண்டவரை ஆராதிக்கும் போது இசையும் பாடலும் முக்கியம். இசை வாசிக்கிறவனும் ஆவியில் நிறைந்திருக்கணும், பாடுற பாடகரும் ஆவியில் நிறைந்திருக்கணும். ஏன் தெரியுமா? சில பிரசங்கியார் பார்த்தீங்கன்னா
எல்லாரையும் அவங்க செய்திக்கு முன்னாடி எல்லாரையும் ஆராதனை நடத்த விட மாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஆராதனை நடத்த விட மாட்டாங்க. அவங்கள ஆவிக்கேற்ற விதத்தில் நம்முடைய பிரசங்கத்துக்கு சரியான பிரசனத்தை கொண்டு வரவங்கள தான் ஆராதனைக்கு கொண்டு வருவாங்க. சில இடத்துல பார்த்தா அவங்க வந்து பாடுவாங்க, இவங்க வந்து பாடுவாங்க, அவங்க வந்து ஒருத்தர் டப்பா குத்து பாடுவார், ஒரு கர்நாடக இசையில் பாடுவார், ஒருத்தர் இப்படி பாடுவார். அங்கே தேவ பிரசனமே வராது, பேய் தான் வரும். ஏன்னா இவங்களுக்கு தெரியல, ஆராதனை தேர்ச்சி அடையல. நான் இப்போ கூட சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன், நம்ம வந்திருக்கிற பிரசங்கியார் யார், அவருக்கு ஏற்ற ஆராதனை லீடரை முன்னாடி நிறுத்தணும். அப்போ தான் அந்த செய்தி வெற்றிகரமான செய்யும் நடக்கும். ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நான் ஒரு நல்ல செய்தி கொடுக்கணும்னா, அந்த ப்ளோ கிடைக்கணும்னா, எனக்கு முன்னாடி யார் ஆராதனை நடத்துகிறாங்க அவங்கள வச்சு தான். ஒரு செய்தியாளர் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும்னா அந்த செய்தி ஜனங்களை போய் சேரணும்னா, முன்னாடி ஆராதனை நடத்துகிறவங்க தான் வழி ஆயத்தப்படுத்துகிறவங்க, தேவ பிரசனத்தை கொண்டு வர்றவங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் பாட்டு தானே பாடுறோம், நாங்கள் என்ன செய்கிறோம் ஆராதனை பண்ணுறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் பின்னாடி என்ன வரப்போகுது, என்ன செய்தி வரப்போகுது ஒன்று தெரியுமா? சிலலாம் இன்றைக்கு நான் இந்த சப்ஜெக்டை தான் பேச போகிறேன்னு ஆராதனை லீடர்கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க அதுக்கேற்ற தேவ பிரசனத்தை கொண்டு வரக்கூடிய அந்த பாடலை தெரிந்தெடுத்து பாடுவாங்க. அவங்க கண்ணோட்டம்லாம் ஆராதனை நடத்துகிற கண்ணோட்டம்லாம் பின்னாடி ஒருவர் வருகிறார், அவருக்கு நான் வழி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஆயத்த பாடலை பார்த்து தேவ ஜனங்களை ஒருங்கிணைத்து தேவ பிரசனத்தை கொண்டு வந்து வச்சிருவார். இங்கே வந்து பிரசங்கம் பண்ணும்போது அநேக மக்களை தொட்டு விடுதலையாக்கி ஆசீர்வதித்து அனுப்பிடும். நம்மளாம் இப்போ வளர்ந்து வாரோம், அந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கணும். நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் திறமையாக நடத்துகிறேன்னு சொல்லக்கூடாது. இன்னும் கற்றுக்கொள்ளணும், ஆனால் கற்றுக்கொள்கிற மனசு இல்லை. பாருங்கள், நீ யூடியூப்லாம் பாருங்கள், அதில் யார் நல்ல ஆராதனை நிறைய பேர் இருக்காங்க. சிலர்லாம் எதையும் பார்த்துட்டு கெட்டு போகிறாங்க. நல்ல தேவ பிரசனத்தை கொண்டு வருகிற அந்த தேவனுடைய மனிதருடைய ஆராதனையை பாருங்கள், எப்படி பாடுறாங்க, எப்படி தொடங்குறாங்க, எப்படி தேவ பிரசனத்தை கொண்டு அதை காப்பி அடிங்க, தப்பே கிடையாது. இசை வாசிக்கிறவங்களும் பாடுகிறோடு என்ன இருக்கானா கவனமாக இருக்கணும். இசை வாசிக்கிறவங்க பாடுகிறதுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு மனசு இருக்கணும். யாருக்கு? ஆராதனை நடத்துகிறவங்களுக்கும் இசை வாசிக்கிறவங்களுக்கும் இந்த மைக் செட் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். இல்லைன்னா அங்கே தேவன் இறங்க மாட்டார். இந்த ஆவிகள் தான் கிரியை செய்யும். எந்த ஆவிகள்? இந்த ஆவிகள் தான். சும்மா இல்லை, யுத்த களம். இது என்ன களம்? ஜெபத்தோடு இவங்க என்ன பாட்டை எடுக்கிறாங்க, மியூசி சத்தம் இதை விட கூட கேட்குதா, ரொம்ப லோவாயிடுச்சா, சத்தம் கேட்டுட்டாலும் பாடக்கூடிய சத்தம் கேட்காது, அப்போ குறைக்கணும் சத்தத்தை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மியூசிக் போகிறோம், ஏன் சத்தம் கேட்டால் போதும், ஏன் சத்தம் கேட்டீங்கன்னா டம் 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 ஏன் சத்தம் கேட்குது, ஏன் மியூசிக்லாம் கேட்குது. ஆனால் இந்த பாடக்கூடிய சத்தம் என்ன செய்யாது, கேட்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம தாளந்தை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, நம்ம திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக இல்லை, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். யாருக்கு ஆராதனை செய்கிறோம்? அந்த உணர்வு இருக்கணும். அந்த எல்லாருக்குமே அந்த ஒரு மனது வராமல் இருந்தால் அதனால தான் சிலரை குறிப்பிட்ட ஆட்களை தேர்ந்து நிறுத்துகிறாங்க. தாவீதில் கவனமாக இருந்தார், சாலமோன் இதில் கவனமாக இருந்தார், மோசே இதில் கவனமாக இருந்தார். பைபிள் வாசித்து பாருங்கள். லேவி கோத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களை தான் ஆராதனைக்கு அவங்க பாட சிறந்தவர்கள், நல்லா பாடக்கூடியவர்கள், அவர்கள் தான் நிறுத்தினார். ஏன்னா ஆண்டவரை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தனியாக பாடி பழகணும். நம்ம
வீடுகள் ஆராதித்து சின்ன ஜெபக்குழுகளை ஆராதித்து பழகணும், பாடல் பாடி பழகணும், தனியாக பாடலை பாடணும், நடக்கும்போது பாடணும், இருக்கும்போது பாடணும். அறையில் ஆடாமல் அம்பலத்தில் வந்து என்ன செய்ய முடியாது, ஆட முடியாது. நான் நல்லா ராகமாக பாடுறேன்னா இங்கே டீமில் இருக்கிறவங்க நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் உயர்த்தி பாடுவான், ஒருத்தர் இறக்கி பாடுவாங்க. அங்கே வெளியே இருந்து பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியும். ஒருத்தர் கவனிக்கணும். அவங்களுக்கு என்னென்னா ஏன் சத்தம் மைக்கில் கேட்கணும், ஏன் சத்தம் என்ன செய்யணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் என்கிற எண்ணம் வராது. நான் அதனால தான் வரங்கள் செயல்பட மாட்டேங்குது. ஆவியானவர் அசைவாடமாக இருக்க, தீர்க்கதரிசனம் உண்டாக மாட்டேங்குது. காரணம் என்ன, அவங்களுக்குள்ளே அந்த டீமுக்குள்ளே என்ன இல்லை, ஒரு மனது இல்லை, ஒற்றுமை இல்லை. இசை வாசிக்கிறவங்கள, கீபோர்டு வாசிக்கிறவங்கள்ட்ட என்ன இல்லை, பொதுவாக சொல்கிறேன், பிஎஸ்எஸ்கிட்ட ஆப்ரேட் பண்ணல என்ன இல்லை, ஒரு மனது இல்லை. அப்போ குழம்பிடும். எது குறைவாக இருக்குது பார்க்கணும். நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அந்த மைக்கில் சவுண்டு வரல, அவங்க பாடுறது கேட்கலை, அல்லது அவங்க பாடுறது ரொம்ப கேட்குது, அதான் சரியாக்கணும், எல்லோரும் சரியாக்கணும், பார்க்கணும், சவுண்ட் இன்ஜினியராக மாறணும். அல்லேலூயா. கீபோர்டு வாசிக்கிறோம், பாட தெரியாத பாடுறாங்க, அது தோதாட செய்யணும். ஆமாம், நம்ம வாசிக்கணும், நம்ம சத்தம் வேகமாக கேட்குது, ஜனங்களை பாடுறவங்க சத்தம் கேட்கல, குறைக்கணும் அல்லது கூட்டணும். இதெல்லாம் செய்தாத்தான். இப்படி எங்கேயும் சொல்லியும் கொடுக்க மாட்டான். நீங்கள் கற்றுக்கொள்ளவும் மாட்டேங்கிறீங்க. சண்டை, போட்டி, பொறாமை, எரிச்சல், அந்த ஆவி தான் கிரியை செய்யும். ஆனால் தாவீது வாசிப்பதில் ஏன் அந்த யூதேயாவில் வேறு யாரே கிடையாதா? சவுல் மேலே இருக்க பேய் ஒருவருக்கு யாரை தேடி போனாங்க? ஏன் எவனையாச்சும் பிடிச்சி கொண்டு நிறுத்தலாமா இல்லையா? தாவீது மட்டும்தானே, ஒரு ஆள் மட்டும்தானே அந்த வாசிப்பதில் வாசிக்கிற ஆளாக இருந்தார். எல்லோரும் வாசித்தாங்க. ஆனால் இவன் காடுகளில் பாடினவன், ஜெபித்தவன், துதித்தவன், அதோடு நல்ல நேர்த்தியாக ஆண்டவரை ஆராதித்தவன், அவனை கொண்டாத்தான் வாசிப்பதில் தேறினவனாக இருந்தால் தான் இந்த பேய் என்ன செய்யும், ஓடும். அதனால தான் தாவீது என்ன செஞ்சாங்க, ஏன் லேவி கோத்திரத்தில் வேறு ஆள்லாம் இல்லையா? ஏமான் தான், ஆஷாப்பு, கோராகின் புத்திரர் தான் இருந்தாங்களா? வேறு ஆள் இல்லையா? இவங்க தான் நல்லா பாடக்கூடியவர்கள். 120 பேருக்கு லீடராக இவங்க தான் இருந்தாங்க. ஆனாலும் தான் ஆவியான இறங்கினார். அதனால் மியூசிக்கெல்லாம் பாடினா கூட ஒருத்தரை ஒருத்தர் கவனிக்கணும், 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 கவனிக்கணும். அவங்க எந்த இதில் பாடுறாங்க கவனிக்கணும். சேர்ந்து பாடினா நீங்கள்லாம் சிஎஸ்ஐக்காரங்களாம் உலகத்துக்காரங்க, அவங்கக்காரங்களாம் சொல்லி அவங்களும் போய் பாரு. கொயரில் உள்ளவங்க அப்படி அழகாக எல்லோரும் ஒரே விதத்தில் இங்கேருந்து அங்கே வரைக்கும் எல்லாம் பாடுவாங்க. முன்ன பின்னெல்லாம் இருக்காது, முன்ன பின்னெல்லாம் இருக்காது. ஒரே அந்த பாடலை எந்த நிலையில் பாடுவாங்க. நல்லதை எல்லா இடத்துலையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அல்லேலூயா. ஆனால் நம்ம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம் செய்கிறோம் அப்படின்னு செய்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. எல்லோரும் எழுந்து போய் ஜெபம் பண்ணணும். ஆராதிக்க தகுதி யார் துதிக்க வேண்டும்? பரிசுத்த வேணும், சுத்த இருதயம் வேணும், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேணும், ரட்சிப்பு நிச்சயம் இருக்கணும், பாட வாசிக்க திறமை உள்ளவராய் காணப்படும். அப்படி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு
இயேசு. நிறுத்துங்க. நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். இந்த ஒரே யார் இந்த மைக் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் உடைய பாதபடத்தில் வருகிறோம். காலையிலேருந்து மொத்தமாக ஆராதிக்க, துதிக்க, பாட, செபிக்க, வசனத்தை கேட்க நீ பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்தும். வந்த எல்லாரும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். புதிதாக வந்தவங்களும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதிங்க. இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு சமாதானத்தோடு, விடுதலையோடு ஆண்டவரே கர்த்தர் தொட்டார், சந்தித்தார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கடந்து செல்ல கிருபைதான். தொடக்கம் முதல் முடி வரைக்கும் நீ கொடுத்ததுக்காய் நன்றி. கொடுத்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து 1000 மடங்கு திரும்ப கொடுங்க. இது ஊழியத்துக்கு பயன்படுத்த கிருபைதான். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வந்திருக்கிற யாவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களை கூட இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் வந்துருங்க. கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள், ஆண்டவரை துதிக்கிற ஜனங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிற ஜனங்கள், அது தனி ஜெபமாக இருந்தாலும் சரி, கூடி வரும்போது நம்ம ஆராதித்தாலும் சரி, நம்ம துதிக்கும் போது, நம்ம தொழுது கொள்ளும் பொழுது இருக்க வேண்டிய தகுதி, பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவை. என்ன அலங்காரம் தேவை? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை என்ன செய்யணுமா? தொழுது கொள்ளணுமா? ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆண்டவரை தரிசிக்கணும்னா, ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னா நமக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன? பரிசுத்தம். அல்லேலூயா. சங்கீதத்தில் பார்த்தோம், அலங்காரம். தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? அலங்காரம் இருக்கணும். அது என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். இங்கே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தகுதி என்ன தெரியுமா? பரிசுத்த அலங்காரம் வேணும். பரிசுத்தம் இல்லாமல் பண்ணுகிற ஆராதனை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். 1 பேதுரு 5வது அதிகாரம் 15-16 வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 15-16. சீக்கிரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16.
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் எல்லா நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களை அழைத்த தேவன் எப்படியாப்பட்டவர்? பரிசுத்தர். ஆக உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கிற நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் யாவரும் எப்படி இருக்கணுமா? லேவியராகமம் 11:45 எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 15:19, 2, 20, 26 முதல். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். 19:2 இஸ்ரவேல் புத்திர சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தேவனாகிய உன் தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். 20, 26 கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எனக்கு பாருங்க, எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். எனக்கேற்ற. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. அதனால அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படியா இருக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தை உடுத்திக்கிட்டு, அலங்காரமாகிய ஏற்கனவே பார்த்தோம்ல, சாந்தம், என்னது, அமைதியில் உள்ள ஆவி, அப்புறம் கீழ்ப்படிதல், அப்பொழுது நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி, நற்கிரியை. இது அலங்காரம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யணுமா? ஆமா, ஆராதிக்க. நீ தனியா செபிக்க வரும்போது, நீ ஆராதிக்க வரும்போது, தனி ஜெபமா இருந்தாலும் தனியாக ஆராதிக்க வந்தாலும் முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்திட்டு தான் ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆமா, கூடி வரும்போது ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. ஆராதனை சாதாரண காரியம் உள்ள. தாவீது ஆராதித்தார். ஒரு முறை ஆராதிக்கும் போது ஆடி பாடி நடனமாடினா அங்க மரணம் சம்பவித்தது. ஊஷாவை கர்த்தர் அடித்தார். அதே இடத்துல அவன் செத்து போனான். ஏன்னா அவன் பிரமாணத்தின்படி ஆண்டவரை ஆராதிக்கல. ஆனால் அடுத்த முறை ஆராதித்தான். பிரமாணத்தின்படி தன்னை சரியாக்கி ஆசாரியர்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி ஆராதித்தான். மீகாள் ஆராதனை அற்பமாயினால் சாகு வரைக்கும் அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. சரியா நீ ஆராதித்த ஆசீர்வாதம், சரியில்லாமல் ஆராதித்துனா சொல்ல மாட்டேன். என்ன மணிதான் அடிக்கும்? அல்லேலூயா. இங்கெல்லாம் சிஎஸ் ஆலை இல்லை. என்ன ஆலை இல்லை? இந்த சிஸ்டர் வந்திருக்காங்க தூத்துக்குடி, அங்கே திருநெல்வேலி பக்கத்தில் ஊருக்கு ஒரு சிஎஸ் ஆலை இருக்கு. அங்கே கல்யாணத்துக்கு ஒரு மணி அடிப்பாங்க, சாவுக்கு மணி அடிப்பாங்க. அந்த மணியை பார்த்தாவே யாரோ செத்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. டாங் டாங் டாங்னு அடித்தா அது வேறு மணி. விட்டு விட்டு அடித்தா டாங் டாங் டாங்னு அடித்தா யாரோ செத்துட்டாங்கன்னு ஊரில், அந்த கிராமத்தில் செத்துட்டான்னு அர்த்தம். ஆராதனையில் விளையாடக்கூடாது. தங்கச்சே, தம்பி, அம்மா, ஐயா, ஆராதிக்க வந்திருக்கு, விளையாடக்கூடாது. ஆராதனை ஆண்டவருக்கு அக்னிமயமான ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது. யார் ஆராதனை பண்ணி கிண்டல் பண்ணாலும் அடிச்சிருவாரு. யாராவது ஆராதனை அது ஆராதிக்கிறான் அப்படி சொன்னால் வாயில் குத்திடுவாரு. அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆராதிக்கிறவங்களும் எப்படி இருக்கணும்?
தகுதியாய் ஆராதிக்கணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர்? பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் என்ன செய்யணும்? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சனிக்கிழமை பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி நல்லா பாவத்தில் அறிக்கை செய்து ஒப்புரவாகி, யாரெல்லாம் மனுஷரோடு கசப்பு இருக்கோ வெறுப்பு இருப்போ அதெல்லாம் ஒப்புரவாகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கவனிங்க, சும்மா வந்து ஆண்டவர் சோத்திரம் சோத்திரம் எல்லா சரக்கையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொன்னால் போ, உன் நன்றி கொண்டு போ அப்படின்னு சொல்லிடுவார். உதாரணமாக நான் வழக்கமாக சொல்கிறேன். இப்போ ஒரு குஷ்டரோகி இருக்கிறார். யார்? குஷ்டரோகி. அவர் கையெல்லாம் அப்படியே மட்டங்கி போய் சீல் வட்டியுது. என்ன வட்டியுது? சீல் வட்டின்னு வச்சு சீல் வட்டியுது. அவர் கையில் அழகான ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது. என்ன இருக்குது? ஆப்பிள் பழம். கையில் என்ன இருக்குது? கையெல்லாம் குஷ்டரோகம் பொத்து வட்டியுது, சீல் வச்சுருக்கு. அதில் பழம் என்ன பழம் இருக்குது? ஆப்பிள் பழம் இருக்குது. ஆப்பிள் பழம் இருக்குது. அதை உங்கள்கிட்ட வந்து கொடுத்தா வாங்குவீங்களா? ஆப்பிள் பழத்தை வாங்கி சாப்பிடுவீங்களா? ஏன் ஏன் வாங்கி சாப்பிடும்? பழம் நல்லது தானே. பழம் நல்லா இருக்கா இல்லையா? பழத்தில் சொத்தை இல்லை, பழம் நல்லா இருக்க, சாப்பிட வேண்டியது தானே. கை சரியில்லை, என்னல்ல பழம் நல்லா தான் இருக்கு. ஆப்பிள் பழம் எந்த சொத்தை இல்லை, அழுகலை, நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆனால் கை எப்படி இருக்க? சீல் வடியுது. அப்போ அதை தொட்டால் என்னதான் ஒட்டான்? அதனால வாங்கி சாப்பிட மாட்டோம். இதே போல தான் சோத்திரம், துதி, ஆராதனை, பாட்டெலாம் நல்லதுதான். ஆனால் உன் வாயு, உன் இருதயம், உன் சிந்தனை, எண்ணம், வாழ்க்கை, நீ எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க, குடும்பத்தில் கணவனோடு மனைவியோடு ஊரில் இருக்கிற இடங்களில் எப்படி இருக்கிற? கண்ட மாதிரி வந்துட்டு இயேசுவே நீ நல்லவர், வாயை பொத்து. வாழ்க்கை சரியில்லை, நீ சமாதானம் அல்ல, ஒப்புரவாகலை, ஒன்றாகலை, உனக்கு நின்று சிலரோடு பேச மாட்டேங்கிற. பலிபீடத்துக்கு வரும்போது காணிக்க போட வரும்போது அங்கே உன் சகோதரர் மேலே உனக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருக்குமென்று, குறை இருக்குமென்று நீ தெரிஞ்சால் அங்கே தானே பலிபீடத்தில் உன் காணிக்க வைத்து விட்டு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாக்கி விட்டு வந்து அப்புறம் காணிக்க என்ன செய்ய? செலுத்து. அப்படி தான் பைபிள் சொல்லுது. அப்படி இல்லாத காணிக்கை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். கண்ட மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு தேவ பயம் இல்லாமல், தேவ சித்தம் செய்யாமல், தேவனுக்கு பயம் நாம் இருக்கிற இடத்துல போகிற இடங்களெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வந்துட்டு இயேசுவே நீ நல்ல
அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். பாராதிக்க தகுதி என்ன? பரிசுத்த அலங்காரம். எல்லாரும் சொல்லுங்க. சுருக்கமாக சொன்னால், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பரிசுத்த அவசியம். அசுத்தமாக இருந்து ஆண்டவரை ஆராதித்து அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படாது. அது தனியாக நீங்கள் ஆராதிக்க போனாலும் சரி, தனி ஜெபங்களை நீங்கள் ஆராதித்தாலும், வீட்டு கூட்டங்களில் நீங்கள் ஆராதித்தாலும், ஜெபக்குழுவில் ஆராதித்தாலும், உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஆராதித்தாலும், வேறு எந்த இடத்துல நீங்கள் ஆராதித்தாலும், சபையில் வந்து ஆராதித்தாலும், மேடையில் நின்று ஆராதித்தாலும், எல்லாருக்கும் இருக்க வேண்டிய தகுதி என்ன தெரியுமா? பரிசுத்தம். என்ன தகுதி? பரிசுத்தம். ஒருவரோடு ஒப்புரவாகி சுத்த இருதயத்தோடு. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 2 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு ஒரு கூட்டம் கர்த்தரை தொழுது கொள்ளுது. நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி என்ன செய்ய நாடு. பாருங்க, தீமோத்தேயுக்கு பல வருஷம் பவுலோடு பிரயாணம் பண்ணவன் தான் யாரு? தீமோத்தேயுக்கு இதே 2வது தீமோத்தேயுக்கு பவுல் பிலிப்பியரில் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றது போல என் இருதயத்தை போன்றவன் சொல்றார். அப்படியாப்பட்ட தீமோத்தேயை பார்த்து கடைசி காலத்தில் இந்த நிருபம் தான் பவுல் எழுதின கடைசி நிருபம். அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது.
குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. ஆமென். இங்க இருக்கவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை ஆராதிக்க தகுதி என்ன? பரிசுத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிப்பதற்கு நமக்கு இருக்க வேண்டிய தகுதி பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன? யாவரோடு சமாதானமாக இருக்கணும். யாவரோடு ஒன்று இருக்கணும்? இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது, பாவத்துக்கு விலகி இருக்கணும். அதுதான் என்னது நம்ம பார்த்த பதிலா சங்கீதம் தியானிக்கும் போது என்னெல்லாம் அதுதான் என்னது, அதெல்லாம் நமக்கு இருந்தால் நம்ம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமாக இருக்கு. சுத்த இருதயம் எப்படியா? சுத்த நம்ம இருதயம் எப்படி இருக்கணுமா? அது வாசிக்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கவனி. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் தன்னுடைய வயதான காலத்தில் இளமையாயிருக்கிற வாலிபனாயிருக்கிற வாலிப பிராயத்தில் ஊழியத்தை செய்கிற அந்த தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீ பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு ஓடணும். ஓடிட்டு என்ன செய்ய தெரியுமா? சிலர் சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்றாங்க. சுத்த இருதயத்தோடு என்ன செய்றாங்க? தேவனை தொழுது கொள்றாங்க. நல்ல உள்ளத்தோடு, பரிசுத்தமான உள்ளத்தோடு, பாவத்துக்கு விலகி சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்கிறோடு கூட என்ன செய்ய? நீ